பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை, உங்களுடைய குடும்பத்தை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தோடு ஜெபிக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் கடந்த வாரெல்லாம் தினமும் ஜெபிச்சிங்களா? குடும்பமாக ஜெபம் பண்ணீங்களா? கட்டாயம் அதை செய்யணும். சிலர் 1 மணி நேரம்லாம் குடும்பமாக உட்காந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபிக்கிற அனுபவங்களை தெரியப்படுத்தினீங்க. அதை அப்படியே செய்யுங்க. நான் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டாம். அதை நல்லா நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. சிலர் 4:30 மணிக்கே மனைவி பிள்ளைகளோடு உட்காந்து பாட்டு பாடி ஜெபிக்கிறீங்க. நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் மற்றவர்களுக்கு நான் உற்சாகப்படுத்துவது, காலையில் 1 மணி நேரம் தனி ஜெபம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது குடும்ப ஜெபம். குடும்பமாக உட்காந்து 2 பாட்டு வேத வசனத்தை தியானிக்கிறது. உங்களுடைய குடும்பத்துக்காக எப்படி ஜெபிக்கணும். கடந்த வாரம் நான் உங்களுக்கு மாடல் ப்ரேயர் ஒன்று சொல்லி கொடுத்தேன். அதை மனதில் பதித்து ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுங்க, பாதுகாப்பு ஜெபம் பண்ணுங்க, எழுப்புதல் ஜெபம் பண்ணுங்க, போராட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாத ஜெபம் பண்ணுங்க. இப்படி மனசில் வைத்துக்கொண்டா ஈஸியாக நீங்கள் ஜெபிக்கலாம். அந்த ஜெபம் கருத்தாக இருக்கும். சரியா? இப்போ ஜெபத்துக்கு முன்னால் பைபிளில் இருந்து ஒரு காரியத்தை தியானிச்சிடலாமா? ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் வருதுல, அந்த பகுதியை திருப்பி கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தில் முதல் குடும்பம், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஒரு முதல் குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ குடும்பத்தை உண்டாக்குனது யாரு அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு உலக வழக்கத்தின்படி நடக்கிற சடங்கு அல்ல திருமணம் என்பது. குடும்ப வாழ்க்கை என்பது வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நமக்கு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார். முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள், அந்த 2 பேரை ஆண்டவர் உருவாக்கி ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதிலிருந்து சில காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27-28 வசனம் பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்த பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதலாவது ஆண்டவர் குடும்பத்துக்கு என்ன செய்தார் பாருங்க. அவங்களை ஆணும் பெண்ணுமாக ஒரு குடும்பமாய் உருவாக்கி அவளுக்கு ஆண்டு கொள்ள அதிகாரம் கொடுத்தார். அவங்க எதுக்கு அடிமைப்படக்கூடாது, நீங்கள் ஆண்டு கொள்ளணும், நான் உங்களுக்கு அந்த அதிகாரம் தருகிறேன் என்று அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆதாம் ஏவாள் அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். அப்போ தேவன் நம்முடைய குடும்பத்தில் வேறு எதுவும் அடிமைப்படுத்தி விடாதபடி, பாவங்கள், பாவ கிரியைகள், சாத்தானுடைய கிரியைகள் அடிமைப்படுத்தி விடாதபடி நாம் தான் ஆளுகிறவர்களாக இருக்கணும், ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும். உங்களை எதுவும் அடிமைப்படுத்தக்கூடாது, நீங்கள் ஆளுகைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். 2வது ஆதியாகமம் 2 அதிகாரம் 15 வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் அவனுக்கு பொறுப்பு கொடுத்தார். வெறுமனே அதிகாரமும் ஆளுகையும் ஆசீர்வாதம் கொடுத்தது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் அவனுக்கு ஒரு பொறுப்பு தருகிறார். நீ சும்மா இருக்கக்கூடாது, சோம்பேறி ஆயிடக்கூடாது. இந்த தோட்டம் பாரு, இது நீ பண்படுத்தணும், காக்கணும், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், அதுக்கு நல்லா கவனிக்கணும், இதை பராமரிக்கணும். ஒரு வேலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் ஒரு வேலை. கணவனுக்கு வெளியில் போய் சம்பாதிச்சு குடும்பத்தை பராமரிக்க காசு கொண்டு வரணும். மனைவி வீட்டில் இருக்கிற பொறுப்புகள், வேலைகளை எல்லாம் செய்யணும். பிள்ளைகள் ஸ்கூலில் போய் ஒழுங்காக படித்து தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றணும். எல்லாருக்குமே ஆண்டவர் வேலை வச்சிருக்கிறார். இல்லைங்க, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், என் பிள்ளைகளோட பேரம்பேத்திகளோடு இருக்கிறேன், வயசாயிட்டு அப்படின்னு தாய் தப்பன்மார் சொல்கிறீங்களா? உங்களுக்கும் தேவன் வேலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கணும், உங்கள் பேரன் பேத்திகளுக்கு நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்கணும், உதவியாக இருக்கணும். உங்களுடைய மருமகளுக்கு அல்லது மகனுக்கு இந்த குடும்பத்தில் உங்களால் முடிந்த உதவி செய்யணும். சோம்பேறிகளாக உட்கார்ந்திருக்க யாரையுமே ஆண்டவர் அனுமதிப்பதில்லை.
தோட்டத்தெல்லாம் உண்டாக்கி நல்லா நீங்க சாப்பிட்டு திருப்தியா இருங்கன்னு சொன்ன ஆண்டவர் நீ வேலை செய்யணும்னு சொல்லுகிறார். அதாவது வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன். படிச்சு முடிச்ச பிள்ளைகள் வேலை தேடுறீங்கன்னா அந்த வேலை நீங்க எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை கண்டுபிடிங்க. ஆண்டவர் தருவார். ஜோமணினா சின்ன வேலை கூட நீங்க சும்மாவே வீட்டில் இருக்கக்கூடாது. 3 வருஷமா வேலை தேடிட்டு இருக்கேன் வீட்டில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது நான் செய்கிறேன் ஆண்டவர், சின்ன காரியம் கூட நீங்க செய்யலாம். நீங்க சோம்பேறிகள் ஆகிவிடக்கூடாது என்பதில் தேவன் கவனம் செலுத்துகிறார். வீட்டில் ஆம்பளை வேலை செய்து சம்பாதிக்கலன்னா அவன் குடும்பம் நடத்த தகுதியற்றவன். சில ஆண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதில்லை, மனைவி மாத்திரம் சம்பாதிச்சு அந்த பணத்துல பெட்ரோல் போட்டுட்டு ஊர் சுத்துறது சரியே கிடையாது. கணவன்மார்கள் தான் குடும்பத்துக்கு பொறுப்பு. நீங்க போய் வேலை செய்து பணம் கொண்டு வந்து மனைவி பிள்ளைகளை பராமரிக்கணும். மனைவியினுடைய சம்பளத்துல வாழ்ந்து கொண்டு சோம்பேறியா இருக்கிற ஆண்களை தேவன் ஒரு நாள் அங்கீகரிப்பதில்லை, ஆசீர்வதிப்பதில்லை. ஏதாவது ஒரு வேலை தேடுங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. தேடிக்கிட்டே இருக்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்காருங்க. எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்பிளான காரியம் கூட செய்ய முடியும். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிங்கன்னா வழி திறந்து தருவார். அதனால ஆண்டவர் பொறுப்பு கொடுக்கிறார். எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. குடும்பத்துல அவங்கவுங்க பொறுப்புகளை சரியா நிறைவேற்றணும். அதை செய்யாதனால்தான் குடும்பத்துல நிறைய பிரச்சனை, குழப்பங்கள் எல்லாமே உண்டாகிறது. சரியா, இதை மனதில் கொள்ளுங்க. 3வது ஆதியாகமம் 2:18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார். அப்படிதான் ஏவாளை உண்டாக்குகிறார். ஏற்ற துணையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு கணவனுக்கு ஏற்ற துணை யாரு? மனைவிதான். மனைவிக்கு ஏற்ற துணை யாரு? கணவன் தான். நீங்க 2 பேர் தான் குடும்பம். உங்க 2 பேரும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல. நிறைய மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, எல்லாமே அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுது, எல்லா வசதி இருக்குது. அப்படி இருந்தாலும் இது நல்லதல்ல. அவன் தனிமையா இருக்கக்கூடாது, அவனுக்குன்னு ஒரு துணை வேணும். அப்போ ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் ஏவாளை உருவாக்கி கொண்டு வந்தார். அதனால உங்க வாழ்க்கையில மனைவின்னு ஒருத்தர் கொடுத்ததை நீங்க என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை தந்திருக்கிறார், அதை விசுவாசிங்க. இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட துணை என்பதை விசுவாசிங்க. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற துணை என்ற போதுதான் நீங்க அவங்களை நேசிக்க முடியும். இது எங்க அப்பா அம்மா பார்த்து கட்டி வச்சுட்டாங்க, அப்படி பேசக்கூடாது. அவங்கள கர்த்தர் பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை தந்திருக்கிறார். அதே மாதிரி மனைவி கூட இந்த கணவர் தான் எனக்கு ஏற்ற துணை என்று கர்த்தர் எங்க அப்பா அம்மா மூலமா ஒழுங்கு செய்தார், அல்லது ஆண்டவர் உங்களை சந்திக்க வைத்து நீங்கள் விரும்பி திருமணம் செய்து கொண்டு வந்தாலும் இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட உறவு, இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம். கர்த்தர் எங்களை ஒருவருக்கொருவர் ஏற்ற துணையை வைத்திருக்கிறார். இது எப்பொழுது மனதில் கொள்ளணும். முக்கியமா பெண்கள், நீங்க தான் ரொம்ப முக்கியமா கவனத்தில் கொள்ளணும். நீங்க தான் ஆண்கள் புருஷருக்காக விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால குடும்பத்துக்கு பெரிய பொறுப்பை தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறார். உங்களால தான் அதை செய்ய முடியும். பெண்கள் தான் குடும்பத்தை நடத்தி கட்டி எழுப்பி கணவனை பராமரித்து பிள்ளைகளை பராமரித்து கொண்டு வர முடியும். அதனால்தான் உங்ககிட்ட விசேஷமான கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்ப நான் ஏற்ற துணையா இருக்கிறேன்னா, என் கணவருக்கு ஏற்ற துணையா இருக்கிறேன்னான்னு யோசித்து பாருங்க. அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கணவருக்கு ஏற்ற துணையா நான் இருக்கணும். வேலை செய்கிற கணவர் அவரை டீல் பண்ற வித்தியாசம். பிஸ்னஸ் பண்ணுகிற கணவர்னா அது வித்தியாசம். பெரிய தொழில் செய்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வர கணவர்னா வித்தியாசம். ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியா இருக்கிறீங்க, ஊழியக்காரர் கணவர்னா அது வித்தியாசம். முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வேலைக்கு போறவங்க டியூட்டி முடிஞ்சு வந்துடுவாங்க. பிஸ்னஸுக்கு போறவங்க சில சமயம் 11 மணிக்கு வருவாங்க, நடுராத்திரி வருவாங்க, டைமுக்கு சாப்பிட வர மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க விளங்கி கொள்ளணும். அவங்க டைமுக்கு சாப்பிட வர்றாங்க, அவங்க டைமுக்கு வீட்டுக்கு வர்றாங்க, நீங்க வர்றதில்லை. அந்த பிரச்சனை உண்டாக்க கூடாது. நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளணும், நீங்க அதுக்கு ஏற்ற துணையா இருக்கணும். பெரிய பிஸ்னஸ் பண்றாங்க, பல ஊர்களுக்கு போறாங்க, நடுராத்திரில திரும்புவாங்க. அப்ப நீங்க ஒன்னொன்னுக்கு சந்தேகப்பட்டு கொண்டு குறை சொல்லி கொண்டு என்ன இந்த மாதிரி வாழ்க்கை முறுமுறுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாலே விசாரித்து அறிந்து கொள்ளணும். அதன் பிறகு நீங்க முறுமுறுக்காம ஒப்பு கொடுத்து நீங்க ஏற்ற துணையா இருக்கணும். ஊழியக்காரன்னா அவருடைய நிலைமை வித்தியாசம்.
ஊழியக்காரனை பயன்படுத்துகிற விதம், அவங்களுடைய டைமு, அவங்க ஊழியம் செய்துட்டு வர காரியங்கள். ஒரு வாரம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பிடுவார், ஒரு வாரம் கழித்து தான் வர முடியும். சில சமயம் வெளியூருக்கு போவாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைய பராமரிக்க வேண்டியது இருக்கும், விட்டு தான் போக வேண்டியது இருக்கும். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் கணவருக்கு ஒரு ஏற்ற துணையாக நீங்கள் இருக்கணும். நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் உங்கள் தொழிலை கவனிங்க, நீங்கள் வேலையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ஜெபிக்கிறேன், என்னால் முடிந்த உதவி செய்கிறேன், உற்சாகப்படுத்தணும். குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஏற்ற துணையாக இருக்கணும். கணவனும் அதே மாதிரி. உங்கள் மனைவி வேலை செய்கிறாங்கன்னு வைங்க, மனைவி வேலை செய்தால் நீங்கள் வீட்டில் சமையலில் கணவர் மனைவிக்கு உதவி செய்யணும். அவங்க சம்பளம் மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களும் வெளியில் போய் வேலை செய்கிறாங்கல்ல, 2 பேர் வேலை செய்தால் குடும்பம் நடத்த முடியும்னா அப்போ சமையலில் கூட வீட்டு வேலைகளை கணவர் உதவி செய்யணும். வீட்டை க்ளீன் பண்ணுற காரியத்தில், சமையல் காரியத்தில் ஹெல்ப்பாக இருக்கணும். இல்லை நான் கணவன் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், நீ வேலையும் செய்ய, வெளியில் போய் ஆஃபீஸில் வேலை செய்து சம்பளமும் கொண்டு வான்னா அது சரி கிடையாது. கணவன்மார்கள் புரிந்து கொண்டு ஒரு மனைவிக்கு ஏற்ற துணையாக இருக்கணும். 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையை நீ ஆயத்தப்படுத்து, ஒரு பிள்ளையை நான் ஆயத்தப்படுத்துகிற ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவோம், உதவியாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் குடும்பம் தந்திருக்கிறார். இதனால் ஏற்ற துணையாக இருக்கணும். 4வது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், எல்லாத்தையும் புசிக்கலாம், இந்த கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். கட்டளை கொடுக்கிறார் ஆண்டவர். கட்டளை. ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், தேவன் கட்டளை கொடுக்க. மனைவின்னா அப்படி தான் இருக்கணும், கணவன்னா அப்படி தான் இருக்கணும், பிள்ளைகள்னா அப்படி தான் இருக்கணும், பெற்றோர்னா அப்படி தான் இருக்கணும். பைபிளில் இருக்குது. இந்த வேத வசனம் தான் நமக்கு சட்ட புஸ்தகம். உலக மக்களை போல திங்க் பண்ணக்கூடாது, உலக மக்களை போல பேசக்கூடாது. உலக மக்கள் உலக வழக்கத்தின் ஏற்றபடி அவங்க உலக ஞானத்தில் நிறைய பேசுவாங்க. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நம்ம அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு. நமக்கு ஆண்டவர் சட்ட புஸ்தகம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்தது. எதுக்குன்னா நம்மளை அடிமைப்படுத்த இல்லை, இப்படி இருந்தால் அவன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். அதுக்கான வழிகளை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அது நமக்கு பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி மனைவியாக நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன், கணவனாகிய நான் உம்முடைய வசனத்தின்படி என் குடும்ப காரியத்தில் செயல்பட ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கனப்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறீங்க, அப்படி நான் நடப்பேன். பெற்றோர் என் பிள்ளைகளை கோவப்படுத்த மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அந்த கட்டளைகளை நீங்க அறிந்து கொண்டு கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கும் போது தான் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அன்னைக்கு பாருங்களேன், இந்த மாதிரி கர்த்தர் ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்தார். அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? ஒரு குறைவும் இல்லை. அன்றைக்கு வியாதி இல்லை, அன்றைக்கு பயம் இல்லை, அன்றைக்கு அவங்களுக்கு வியாதி இல்லை, எதை குறித்த கவலையும் இல்லை, பூரண ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தருடைய குடும்பத்துக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இப்படிதான் நீங்க இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். என் பிள்ளைங்க கவலையோடு இருக்கக்கூடாது, பயத்தோடு இருக்கக்கூடாது, இதுக்கு என்ன பண்ண அதுக்கு என்ன பண்ண பதஸ்தத்தோடு இருக்கக்கூடாது. அவங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இந்த வீடு ஒரு குட்டி மோட்சமா இருக்கணும். அதுக்கு தான் குடும்பம் தந்திருக்கிறார். ஆனா நீங்களே அதை நரகமாக்கி கொள்றீங்க. அதுக்கு கணவனை மனைவியை குறை சொல்றது, மனைவி கணவனை குறை சொல்றது, பிள்ளைகளை குறை சொல்றது, அதெல்லாம் விட்டுட்டு வசனத்துக்கு நம்ம திரும்புவோம். ஆதியாகமம் 3:8 கர்த்தர் அவங்களோட உலாவி வருவாராம். அப்ப ஆண்டவர் உலாவுகிற இடமா உங்க வீடு இருக்கணும். இயேசு உலாவுகிற இடமா இருக்கணும். அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய முதல் குடும்பம் பார்த்தீங்களா, ஆண்டவர் அழகா அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு கட்டளை கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து பொறுப்பு கொடுத்து அப்படிதான் ஆசீர்வதிச்சார். அப்போ அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை உம்முடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆசீர்வாதம் பூரணமா அவங்க வீட்டில் வந்துடும். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. உடைய குடும்பத்தில் எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் முழங்கால் படியிட்டு, ஏசப்பா எங்களுக்கு நல்ல குடும்பத்தை தந்தீங்க, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஜோமனை நல்ல அப்பா அம்மாவை தந்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கணவன் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த நல்ல மனைவிக்காய் ஸ்தோத்திரம். மனைவி சொல்லுங்க, நீர் எனக்கு தந்த நல்ல கணவருக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஏற்ற துணையை தந்திருக்கிறேன், நீர் தவறு செய்ய மாட்டீர், நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் விரும்புகிறபடி இல்லாவிட்டாலும் நீர் சரியான ஏற்ற துணையை தந்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். என் பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். ஒப்பு கொடுங்க. எங்க குறைவு இருக்கிறது அதை அறிக்கையிட்டு
ஜெபிங்க. இதுவரை நான் தவறிட்டேன், அந்த தவறுதலை மன்னியும், இனி அப்படி நடப்பேன்னு ஒப்பு கொடுங்க. எங்கள் வீட்டில் நீங்கள் உலாவி வாங்க, குடும்ப தலைவராக இருங்கன்னு ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் ஜெப குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து ஆசீர்வதிப்பார். தகப்பனே, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து குடும்பத்தை அமைத்து கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து ஒரு குறைவில்லாமல் நடத்தினீங்கப்பா. இந்த பிள்ளைகளோடு இணைந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறீர், ஆசீர்வாதம் தந்திருக்கிறீர். எல்லாவற்றிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஆண்டவரே, உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இருதயத்தை தாரும். ஆண்டவரே, கணவருக்கும் ஆண்டவரே மனைவியை நேசிக்கிற இருதயத்தை தாரும். மனைவிக்கும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இருதயத்தை தாரும். பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கனப்படுத்துகிற இருதயத்தை தாரும். பெற்றோரும் பிள்ளைகளை நேசித்து கோபப்படுத்தாதபடி போதனையிலே வளர்க்க கிருபை தாரும். இந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கட்டும். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதித்தீரே, இன்னைக்கு அவளை பயப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பயங்கள் விலகட்டும். கவலையை உண்டாக்குகிற பிரச்சனைகள் நீங்கட்டும். அவருடைய கவலைகளை மாற்றும்படி அற்புதம் செய்யும். ஆண்டவர் எல்லா பயங்கள், கவலைகள், எல்லா எதிர்காலத்தை குறித்த அந்த கலக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அவளுக்கு நல்ல சுகபலனை தாரும். நோய்களை குடும்பத்தை விட்டு விலக்கி போடும், பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய வருமானத்தை ஆசீர்வதியும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதியும். வருமானத்துக்கு வழி உண்டாக்கி கொடும். அவருடைய தொழில்களை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை அருளி ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் பூரண ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும். இன்றைக்கு எங்க குடும்பத்துக்கு என்ன தேவை என்று என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஒரு பூரண ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். இந்த வாரம் முழுவதிலும் இந்த பிள்ளைகள் செய்கிற வேலை, தொழில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கவும், காரியங்களை வாய்க்க பண்ணி மகிழ பண்ணவும் ஒவ்வொரு நாளும் கிருபை தாரும். குடும்பமாய் ஜெபிக்க கிருபை தாரும். இந்த வீட்டுக்குள்ள எழுப்புதல் அக்கினி எப்பொழுதும் பற்றி எரியட்டும். ஜெப ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதியும். கர்த்தருக்கு இந்த சாட்சியா நிற்கட்டும். சபையிலே போய் சாட்சியா நின்று அநேகர் ஆதாயப்படுத்தவும், அவருடைய சபையின் எழுப்புதலிலே இந்த குடும்பத்தை பயன்படுத்தும். இந்த தெருவில், இந்த ஊர்ல உம்முடைய பிள்ளைகள் மூலமா எழுப்புதல் உண்டாக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதித்து பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு ஸ்தோத்திர ஜெபம் பண்ணிடலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பத்தில் நிலைத்திருப்பதாக. முதல் குடும்பத்தை தேவன் உருவாக்கி நடத்தினதை நினைத்து கொள்ளுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதே வேத பகுதியிலிருந்து உங்களோட பகிர்ந்து கொண்டு உங்களோட இணைந்து ஜெபிப்பேன். அதனால நாளிலிருந்து நீங்க குடும்ப ஜெபம் பண்ணணும், விட்டு விடக்கூடாது. எல்லா நாளும் நீங்க குடும்பமா ஜெபிக்கணும். இது எக்ஸ்ட்ரா வாரத்துல ஒரு நாள் உங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். சரியா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாய் இருப்பதாக. ஆமேன்.